நடிகரோட பாருங்க, நான் கூட பாப்ப ரசிக்கலாம், அதோட வந்துடணும். புரியுதா? அவெல்லாம் அறிவு இருக்குன்னா அறிவு இருக்காது, ஆட்சி நடத்த முடியும். கட்சி நடத்த சாதாரணமா? நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல, பார்த்தவொன்னே மொத்தம் நம்மால் தான் இருங்க, மகிழ்ந்து போய் அன்றாட நம்ம முதலமைச்சரா இல்லான்னு வந்துடுறான். அதனால இதெல்லாம் எடுபடாது. இங்க எம்ஜிஆரோட போச்சுங்க, அது நடிகர்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போச்சு. இப்போ அன்பரசன், அன்பரசன் இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா, ஒரு திறமை இருக்கா? என்ன அவன் பாரம்பரியம்? கள்ளச்சாராயம் காய்ச்சின ஃபேமிலி, அவங்க அப்பா மேல பல கேஸ் இருக்குது. இவனுக்கு என்ன உரிமை இருக்குது எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு? நான் கேட்கறேன். நானு எங்க அம்மாவை பத்தி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் ஒரு நாகரிகமற்ற அரசியல்வாதி அம்மா மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மறைஞ்சிட்டவங்களை போய் ஒரு கொச்சா விமர்சனம் செய்வது எந்த ஒரு நாகரிகமான அரசியல்வாதி நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு புரட்சி தலைவியை இன்னைக்கு சிறுமைப்படுத்துகின்ற வகையில அந்த ஒரு கூசும் அந்த வார்த்தை இன்னைக்கு ஒரு அருகதை இல்லாம இந்த தருதலை ஒரு பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு, இந்த புறம்போக்கு அம்மாவை பத்தி பேசுதுன்னா இதை இந்த மாதிரி பேசினா அதுக்கான கடுமையான விளைவுகளை அன்பரசன் நிச்சயமா சந்திக்க வேண்டியது இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.